ஹாய் ஹலோ வெல்கம் ஷென்பகா விலாக்ஸ். இன்றைக்கி சுவையான சாம்பார் பொடி தான் பார்க்க போகிறோங்க. சாம்பார் பொடி 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சாம்பார் பொடி சாம்பாருக்கு, பிசிபெல்லாபாத், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதுக்கு என்னென்ன பொருள், எவ்வளோ அளவு சேர்க்கலான்னு பார்க்கலாம். அளவுன்னு பார்த்தா நம்ம எது வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாங்க. நான் இப்போது ஸ்பூன் அளவு, இந்த ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். பவுல் பார்த்திங்கன்னா இப்போது இந்த பிங்கா பவுல் இருக்கு இல்லையா, இந்த அளவு தான் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சைஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லி பார்த்திங்கன்னா இப்போது இந்த பவுலால் 1.5 பவுல் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. மிளகாய் 1 பவுல், சேம் அதே பிங்கா பவுல் தான் எடுத்திருக்கேன் நான். ஓகேங்களா. துவரம்பருப்பு 4 ஸ்பூன், இதே ஸ்பூன் அளவு 4 எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 4 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன், மிளகு காரமாக இருந்தால் 1.5 ஸ்பூன், காரம் இல்லைன்னா 2 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், கசகசா 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து. நம்ம கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கலாம், இல்லை இந்த அளவு எடுத்துக்கலாம் நீங்கள். அவ்வளோதாங்க. கடாய் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வறுந்ததும் மல்லி சேர்த்துக்கலாம். மிளகாய் மல்லி ரெண்டும் இந்த அளவுக்கு வறுத்ததும் இப்போது நம்ம துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அது 3ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்துடலாம். அதையும் சேர்த்து இந்த அளவுக்கு வறுந்ததும் இப்போது மிளகு, சீரகம், வெந்தயம் 3ஐயும் சேர்த்து வறுத்துடலாம். அதுலேயே எல்லாமே ஒரு 2 செகண்ட் வறுத்தா போதும். ஆனால் ஆல்ரெடி மிளகாய், தனியா எல்லாமே சூடாக இருக்கும். ஸோ அந்த சூட்டுலேயே 2 நிமிஷம் வறுத்தா போதும், அதிகமாக வேண்டாம். இப்போ கசகசாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் லைட்டாக வறுத்தா போதும். அவ்வளோதாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருக்க சூட்லேயே இந்த கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் 3ஐயும் கொட்டி ஒரே ஒரு கிளறிட்டு அதை ஆல்ரெடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். அவ்வளோதாங்க. ஆற வச்சுட்டு இந்த அளவுக்கு மிஷினில் வேணாலும் கொடுத்து அரைச்சிடுங்க சாம்பார் பொடிக்குன்னு. இல்லை நம்ம மிக்சியில் கூட அரைச்சி ஜலிச்சிடணும். அவ்வளோதான். ஜலிச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இது 6 to 8 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சுட்டு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக விடவே மாட்டீங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச். பாய்ங்க.